மதுரை அரசாளும் மீனாட்சிக்கு இன்று திருக்கல்யாணம் நடைபெறுவதை ஒட்டி 1,00,000 பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டு வருகிறது. மீனாட்சி திருக்கல்யாணத்தையொட்டி நேற்று மாலையில் இருந்து இன்று மாலை வரை 1,00,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு மெகா விருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்திற்கு வரும் பக்தர்கள் வயிறார சாப்பிடும் வகையில் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டு வருகிறது. கேசரி, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், தக்காளி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் என பரிமாறப்படும் உணவுகளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. உணவு தயாரிக்கும் பணிகளை பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்தர் சபையினர் ஆண்டுதோறும் செவ்வனே செய்து வருகின்றனர். இந்த ட்ரெஸ் நாங்கள் 25 வருஷமாக மீனாட்சி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு நாங்கள் இந்த திருக்கல்யாண விருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரெஸ் சார்பாக இந்த மாப்பிள்ளை இழைப்பு விருந்துன்னு முதல் நாள் ஒரு 25,000 பேருக்கு மாப்பிள்ளை இழைப்பு சாப்பாடும், திருக்கல்யாண விருந்து காலையில் 75,000 பேருக்கு திருக்கல்யாணத்தன்னைக்கும் இந்த ட்ரெஸ் சார்பாக பண்ணுறோம். இந்த விருந்திற்கு தேவையான 6 டன் காய்கறிகள், அரிசி, பருப்பு, மளிகை பொருட்கள் அனைத்தும் நன்கொடையாக குவிந்துள்ளன. தங்கள் வீட்டில் நடக்கும் திருமண விழாவிற்கு வேலை செய்வதைப் போல காய்கறிகளை வெட்டுவது உள்ளிட்ட சமையல் பணிகளில் நூற்றுக்கணக்கானோர் தன்னார்வலர்களாக வேலை செய்கின்றனர். இதேபோல 300க்கும் மேற்பட்ட சமையற் கலைஞர்கள் எந்த ஊதியமும் பெறாமல் தடபுடலாக விருந்தை தயார் செய்கின்றனர். இது பண்றதுனால எங்களுக்குமே ஒரு ஹாப்பி. சரி, ஓகே, எல்லாரும் பெரியவங்க இருக்காங்க, நாங்கள் குட்டீஸ் இதனால பண்ண முடியுது. ஸோ ஒரு பீஸ் கிடைக்கும். சரி, ஓகே, நம்மளால என்னமோ யாருக்கும் என்னமோ பண்ண முடியுதுன்றதுனால இது அதே மாதிரி மீனாட்சி அம்மனுக்கு பண்றதுனால இது ரொம்பவே சந்தோஷம் தான். இது சேதுபதி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நேற்று தொடங்கிய மாப்பிள்ளை அழைப்பு விருந்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு உணவருந்தினர். இந்த மீனாட்சி திருக்கல்யாண சாப்பாடை நாங்க எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டோம். வருஷம் அதாவது இங்க சேதுபதி ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நாங்க வருஷம் கலந்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அதிகமாகிக்கிட்டே தான் போயிட்டே இருக்கு. அதனால எல்லா மக்களும் சின்ன குழந்தைல இருந்து எல்லாருமே சேவை செய்யறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதேபோன்று இன்று திருக்கல்யாணத்திற்கு வரும் பக்தர்கள் மெகா விருந்தில் கலந்து கொள்வது மட்டுமின்றி அம்மனின் திருமணத்திற்கு மொய் எழுதுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் காலை 8:30 மணிக்கு மேல் நடைபெறுகிறது. திருக்கல்யாண வைபவத்தை காண ஏராளமான பெண்களும் பக்தர்களும் மாசி வீதிகளில் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், அங்கு திருக்கல்யாண ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு, அது குறித்த விவரங்கள். ஜெனிஃபர், அதாவது அந்த உலக புகழ்பெற்ற அந்த சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் என்பது தற்பொழுது காலை 8:35 மணிக்கு தொடங்க உள்ளது. இதற்காக அதிகாலையிலிருந்தே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். மேலும் அந்த திருவிழா திருக்கல்யாண நிகழ்வு நடைபெறக்கூடிய அந்த மண்டபத்தில் 12,000 நபர்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு 500 ரூபாய் டிக்கெட் மற்றும் 200 ரூபாய் டிக்கெட் மூலமும் முன்னுரிமை அடிப்படையில் முதலாக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனவே மேலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் அந்த பக்தர்கள் கோவிலுக்கு வெளிப்புறம் உள்ள சித்திரை வீதிகளில் குவிந்துள்ளனர். அவர்கள் அங்கு அந்த LED ஸ்கிரீனில் அந்த நிகழ்வுகளை கண்டு கழித்து வருகின்றனர். இந்த நிகழ்வின் முக்கியமாக திருப்பரங்குன்றத்திலிருந்து சுப்பிரமணிய சுவாமி அந்த நிகழ்வில் பங்கேற்காக புறப்பட்டு வந்துள்ளார். அதிகாலையில் மீனாட்சி அம்மனும் சுவாமியும் கிளம்பி புறப்பாடாகி சித்திரை வீதிகளில் வலம் தற்பொழுது 8 மணி அளவில் அந்த திருக்கல்யாண மேடையில் எழுந்தருள உள்ளனர். இந்த திருக்கல்யாண வைபவத்திற்காக 30 லட்சம் மதிப்பில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் மாங்கல்யத்தை தானமாக வழங்கி வருகின்றனர். அவர்களால் முடிந்த அளவு தேவையான பொருட்களை தானமாக வழங்கி வருகின்றனர். எனவே அந்த மதுரையை தற்பொழுது விழா கோலமாக போன்றுள்ளது. ஒவ்வொருவரும் தங்கள் இல்ல திருமண விழா போல பாவித்து இந்த சித்திரை திருவிழா திருக்கல்யாண நிகழ்வை கண்டுகளித்து வருகின்றனர். இந்த நிகழ்வை தொடர்ந்து அந்த மண்டபத்திற்குள் உள்ள 12,000 பக்தர்கள் போக சித்திரை வீதியில் அங்கங்கே அமைக்கப்பட்டுள்ள LED ஸ்கிரீனில் குவிந்துள்ளனர். எனவே அந்த விவரங்களை அளித்தமைக்கு நன்றி கருணாகரன்.